வணக்கம். நீங்க தமிழ் வேதாகமத்துல பார்த்த பஸ்காங்கிற வார்த்தைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல. இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷ வரலாறு இருக்கு. நிச்சயமா. ஒரு விடுதலையோட கதை, தப்பி பிழைச்சதோட கதை, அப்புறம் ஒரு பண்டிகை எப்படி காலப்போக்குல தன்னைத்தானே மாத்திக்கிட்டு இன்னைக்கும் உயிரோட இருக்குங்கிற ஒரு பெரிய கதை. மிகச்சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு ஒரு கால பயணம் போக போறோம்னு வச்சுக்கலாமே. சரி. பண்டைய எகிப்துல நடந்த ஒரு ரத்த பலியில ஆரம்பிச்சு யூத மத அறிஞர்களோட தீவிரமான சட்ட விவாதங்கள் வழியா பயணிச்சு கடைசியா இன்னொரு பெரிய மதத்தோட மைய பண்டிகையா அது எப்படி மறுபிறவி எடுத்ததுன்னு பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த முழு பயணத்தையும் நம்ம 3 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல பைபிள்ல சொல்லப்பட்ட அதோட அசல் வடிவம். ஓகே. ரெண்டாவது, கோயில் இடிக்கப்பட்ட பிறகு ரப்பிகள் அதை எப்படி மாற்றி அமைச்சாங்க. சரி. மூணாவது, கிறிஸ்துவத்துல அது எப்படி ஒரு புத்தம் புது அர்த்தம் கொடுக்கப்பட்டது. இந்த வரிசை உங்களுக்கு இந்த கதையை முழுமையா புரிஞ்சிக்க உதவும். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே பைபிள்ல இருக்கிற யாத்திராகமும் புத்தகம் 12வது அதிகாரத்துல தான் தொடங்குது இல்லையா? ஆமா, அங்கதான் ஆணி வேறே இருக்கு. இஸ்ரவேலர்கள் எகிப்துல அடிமைகளா இருக்காங்க. அவங்கள விடுவிக்க இறைவன் எகிப்தியர்களுக்கு பல தண்டனைகளை கொடுக்கிறார். ஆமா, அதோட உச்சகட்டம் தான் அந்த கடைசி இரவு. அந்த ஒரு இரவு தான் இந்த பண்டிகையோட அஸ்திவாரம். இறைவன் எகிப்தோட தலைப்பிள்ளைகளை, அதாவது முதல் மகன்களை எல்லாம் அழிக்க போறதா சொல்றார். சரி. ஆனா இஸ்ரவேலர்களை காப்பாத்த ஒரு வழி சொல்றார். இதுதான் அந்த முக்கியமான கட்டளைகள். என்னது? ஒவ்வொரு குடும்பமும் பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும். சரி. அது நிசான் மாசம் 14ஆம் தேதி சாயங்காலம் அடிச்சு அதோட ரத்தத்தை எடுத்து வீட்டு வாசலோட 2 நிலைகள்லயும் மேல இருக்கிற சட்டத்திலையும் பூசணும். ஒரு நிமிஷம், இது கேட்கலே ரொம்ப தீவிரமா இருக்கு. ரத்தத்தை வாசல்ல பூசுறதா? எதுக்காக? அது ஒரு அடையாளத்துக்காக. மரணத்தை அனுப்புற தேவதூதன் எந்த வீட்டு வாசல்ல எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அந்த வீடுகளை தண்டிக்காம கடந்து போயிடுவான். ஓ, பாஸ் ஓவர். அதேதான். அந்த கடந்து செல்லுதல் அப்படிங்கிறது தான் ஹெப்ரேய மொழியில பெசாக். அதுதான் கிரீக்ல பாஸ்கா, நம்ம தமிழ்ல சொல்ற பஸ்கா. இது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, இது கடவுளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ஓ, அப்போ இது வெறும் தப்பிச்சதோட கொண்டாட்டம் இல்ல, ஒரு ஒப்பந்தம் மாதிரி. சரி, அந்த ராத்திரி வேற என்னெல்லாம் செய்யணும்னு பைபிள் சொல்லுது? அந்த ஆட்டுக்குட்டியோட மாமிசத்தை நெருப்புல சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடையும் கசப்பான கீரைகளோடையும் சாப்பிடணும். புளிப்பில்லாத அப்பம்? அது எதுக்கு? அவங்க ரொம்ப அவசரமா எகிப்துல இருந்து கிளம்புனாங்க. ஆமா. அப்போ மாவு புளிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. அதை நினைவுபடுத்தத்தான். சரி சரி. அப்புறம் அந்த கசப்பான கீரைகள், அது அவங்க பட்ட அடிமைத்தனத்தோட கஷ்டத்தை குறிக்குது. புரியுது. இதோட சேர்ந்து 7 நாளைக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் கொண்டாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக பைபிளை பொறுத்த வரைக்கும் பஸ்கா ஒரு வரலாற்று நிகழ்வோட நினைவு, ஒரு பழி, ஒரு குடும்ப விருந்து, எல்லாமே ஒன்னா சேர்ந்தது. சரி, இது பல நூற்றாண்டுகளா நடந்துகிட்டு வருது. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. கிபி 70ல. ஆமா, ரோமானியர்கள் அவங்க எருசலேம் நகரத்தை அழிச்சு யூதர்களோட ஒரே வழிபாட்டு மையமான தேவாலயத்தை தரைமட்டமாக்கிட்டாங்க. ஆமா, பலி செலுத்த வேண்டிய ஒரே இடம் இப்போ இல்ல. அப்போ இந்த பண்டிகையோட கதை என்ன? மொத்தமா நின்னு போச்சா? இது எவ்வளவு பெரிய சவால்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க மதத்தோட மிக முக்கியமான சடங்கு செய்ய வேண்டிய இடமே இப்போ இல்ல. உண்மைதான். பல மதங்கள் இந்த மாதிரி ஒரு சூழல்ல காணாம போயிருக்கோம். ஆனா இங்கதான் யூத மத அறிஞர்களான ராபிக்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க கட்டடத்தை காப்பாத்த முடியல, ஆனா அந்த பண்டிகையோட ஆன்மாவை காப்பாத்த முடிவு செஞ்சாங்க. எப்படி? பலி இல்லாம எப்படி பஸ்காவை கொண்டாட முடியும்? அவங்க ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சாங்க. பண்டிகையோட மையத்தையே மாத்திட்டாங்க. மையத்தையே மாத்திட்டாங்களா? ஆமா, பலி செலுத்துறதுல இருந்து அந்த நிகழ்வோட கதையை சொல்றதுக்கும் நினைவு கூறுறதுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. ஓ, இது சம்பந்தமான விவாதங்களையும் சட்டங்களையும் வாய்மொழியாகவே பல தலைமுறைகளா கடத்திக்கிட்டு வந்தாங்க. பிற்காலத்துல அதையெல்லாம் மிஷ்னா, தல்மூத்ங்கிற பேர்ல தொகுத்தாங்க. மிஷ்னா, தல்மூத். குறிப்பா பெசாக்கிம்னு ஒரு பகுதி முழுக்க முழுக்க பஸ்கா பண்டிகைக்கான விதிமுறைகளை பத்தி தான் பேசுது. ஓ, அப்போ நாம இன்னைக்கு யூதர்கள் கொண்டாடுற சேடர் விருந்துங்கிறது இந்த மாற்றத்திலிருந்து உருவானது தானா? மிகச்சரியா. சேடர்னா ஒழுங்குன்னு அர்த்தம். தேவாலயம் இல்லாததால ஒவ்வொரு வீடும் ஒரு சின்ன தேவாலயமா மாறுச்சு. வாவ். அந்த குடும்ப விருந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சடங்கா மாறுச்சு. பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு பதிலா அந்த விருந்து மேசையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறியீடு அர்த்தத்தை கொடுத்தாங்க. என்ன? அந்த தட்டு ஒரு சின்ன வரலாற்று புத்தகம் மாதிரி. உதாரணத்துக்கு
சிரோவா. சிரோவா. ஆமா, ஒரு சுட்ட ஆட்டு எலும்பு இருக்கும். இது பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ஒரு நினைவு சின்னம். ஆட்டுக்கறி இல்ல, வெறும் எலும்பு. ஆமா, நாம ஒரு காலத்துல பலி செலுத்தணும்னு ஞாபகப்படுத்த. அப்புறம் பெய்ட்ஸா, ஒரு அவிச்ச முட்டை. முட்டை எதுக்கு? அது தேவாலய அழிவுக்கான துக்கத்தையும் அதே சமயம் புது வாழ்வோட நம்பிக்கையும் குறிக்குது. துக்கம், நம்பிக்கை ரெண்டுமேவா? ஆமா. அப்புறம் மாரோர், கசப்பான கீரைகள். இது பைபிள்லே இருக்கு, அடிமைத்தனத்தோட கசப்புக்காக. சரி. அப்புறம் கார்பாஸ்னு ஒரு பச்சை காய்கறி. அதை உப்பு தண்ணியில முக்கி சாப்பிடுவாங்க. உப்பு தண்ணியா? அது அடிமைகளோட கண்ணீரை குறிக்குது. கடைசியா கரோசெட். கரோசெட் அது என்ன? ஆப்பிள், நட்ஸ், தேன், ஒயின் எல்லாம் சேர்த்த ஒரு இனிப்பான கலவை. இது பார்க்கிறதுக்கு செங்கல் சாந்த மாதிரி இருக்கும். ஓ, இஸ்ரவேலர்கள் ஈகிப்துல செங்கல் செஞ்சதை ஞாபகப்படுத்த. சரியா சொன்னீங்க. ஆடாடா, அப்போ ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் ஒரு கதை இருக்கு. இது வெறும் சாப்பிடுறதில்ல, வரலாற்றை அனுபவிக்கிற மாதிரி. ஆனா இந்த சடங்குகள் எதுவும் பைபிள்ல நேரடியா இல்லையா? ஆமா, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சேடர் தட்டுல இருக்கிற பொருட்கள் 4 கிண்ணம் ஒயின் குடிக்கிற பழக்கம். அது எதுக்கு 4 கிண்ணம்? விடுதலையோட 4 நிலைகளை குறிக்க. அப்புறம் இளைய குழந்தை கேட்கிற 4 கேள்விகள். சுதந்திரத்தின் அடையாளமா சாஞ்சு உட்கார்ந்து சாப்பிடுறது. இது எல்லாமே ராபிகளால் பிற்காலத்துல உருவாக்கப்பட்டவை. அப்போ ஹக்காத்தான ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, அதுல இந்த சடங்குகளை எப்படி செய்யணும், என்னென்ன கதைகள் சொல்லணும், என்ன ஜெபங்கள் செய்யணும்னு எல்லாமே இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா புளித்த மாவை வீட்ல இருந்து நீக்கிறது கூட ஒரு பெரிய சடங்கா செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சடங்கு. பண்டிகைக்கு முன்னாடி வீட்டை முழுசா சுத்தம் செஞ்சு சின்ன துண்டு ரொட்டி கூட இல்லாம பாத்துப்பாங்க. சரி. கடைசி நாள் ராத்திரி ஒரு மெழுகு வர்த்தி, ஒரு பறவை இறகு, ஒரு மரக்கரண்டிய வச்சுக்கிட்டு வீட்டுல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கிற கடைசி சில ரொட்டி துண்டுகளை தேடி கண்டுபிடிப்பாங்க. ஒரு விளையாட்டு மாதிரி. ஆமா, இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. புளித்த மாவுங்கிறது அகங்காரத்துக்கும் பெருமைக்கும் ஒரு அடையாளம். அத வீட்ல இருந்து நீக்கிறது நம்ம மனசுல இருந்து அகங்காரத்தை நீக்கிறதுக்கு சமம். அடடா, ஒரு நெருக்கடி ஒரு பண்டிகையை எவ்வளவு ஆழமான அர்த்தமுள்ள சடங்கா மாத்திருக்கு பாருங்க. நிச்சயமா. அப்போ இந்த 2 வடிவத்தையும் உங்களுக்காக ஒப்பிட்டு பார்க்கலாம். பைபிள்ல சொல்லப்பட்ட பஸ்காவுக்கும் ரப்பிகள் உருவாக்கின பஸ்காவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமா சொல்லணும்னா சுலபமா சொல்லலாம். முதல் வித்தியாசம் மையம். மையம். பைபிள்ல மையம் ஆட்டுக்குட்டி பலி. ரப்பிகள் பாரம்பரியத்துல மையம் கதை சொல்லலும் சடங்கும். பலியிலிருந்து கதைக்கு. சரி. ரெண்டாவது இடம். பைபிள்ல இடம் எருசலேம் தேவாலயம். ரப்பிகள் பாரம்பரியத்துல இடம் ஒவ்வொருத்தரோட வீடும். தேவாலயம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. விதிகள். பைபிள் பெரிய பொதுவான கட்டளைகளை கொடுக்குது. ஆனா ரப்பிகள் பாரம்பரியம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப நுட்பமான விரிவான விதிகளை உருவாக்குது. புரியுது. நாம இதுவரைக்கும் மத நூல்களை வச்சு பேசிட்டு இருக்கோம். சரித்திர ரீதியா அந்த காலத்துல வாழ்ந்த மற்ற எழுத்தாளர்கள் யாராவது இந்த பண்டிகையை பத்தி பதிவு செஞ்சிருக்காங்களா? நல்ல கேள்வி. கண்டிப்பா செஞ்சிருக்காங்க. கிபி முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஜோசபஸ்னு ஒரு யூத சரித்திர ஆசிரியர் இருந்தாரு. ஜோசபஸ். அவர் பஸ்கா பண்டிகையை ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வா விவரிக்கிறார். லட்சக்கணக்கான யூதர்கள் உலகின் பல பகுதிகளில இருந்து எருசலேமுக்கு யாத்திரையா வருவாங்கன்னு சொல்றார். லட்சக்கணக்கான பேரா? ஆமா, ஒரு வருஷம் பண்டிகையின் போது மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமான ஆடுகள் பலியிடப்பட்டதா ஒரு கணக்கு சொல்றார். 2.5 லட்சம் ஆடுகளா? நம்பவே முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நகரமே ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். இது தேவாலயம் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலையை நமக்கு படம் பிடிச்சு காட்டுதுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பவே இந்த பண்டிகையை எப்படி கொண்டாடணுங்கிறதுல பல கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. அப்போ இவ்வளவு வேறுபாடுகள், விவாதங்கள்லாம் எப்படி ஒரு நிலையான வடிவத்துக்கு வந்துச்சு? இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேடர் விருந்த கொண்டாடுறாங்களே. அதுக்கு நாம மைமோனிடிஸ் மாதிரி இடைக்காலத்தை சேர்ந்த அறிஞர்களுக்கு நன்றி சொல்லணும். மைமோனிடிஸ். ஆமா, 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அவர் அதுவரைக்கும் இருந்த எல்லா சட்ட விவாதங்களையும் வாய்மொழி பாரம்பரியங்களையும் தொகுத்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்ட புத்தகத்தை உருவாக்கினார். ஒரு வழிகாட்டி மாதிரி. அதேதான். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த சேடர் முறை பரவலா நிலை பெற்றது. சரி, இந்த நீண்ட பயணத்துக்கு பிறகு நம்ம ஆரம்பிச்ச புள்ளிக்கு வருவோம். நீங்க கேட்டதே தமிழ் பைபிள்ல வர்ற பஸ்காங்கிற வார்த்தைக்கும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுற ஈஸ்டருக்கும் என்ன சம்பந்தம்னு தான். ஆமா, அந்த பாலத்தை இப்ப நாம கடக்கலாம். சொல்லுங்க. முதல்ல வார்த்தையோட தொடர்பை பார்ப்போம். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி எபிரேய வார்த்தையான பெசாக் கிரேக்க மொழியில பாஸ்கான் ஆச்சு.
சரி. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதால அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கும் ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இட்டாலியன் மாதிரி பல மொழிகள்ல ஈஸ்டரை குறிக்க இந்த பாஸ்காங்கிற வார்த்தையோட வடிவம் தான் பயன்படுது. ஓ, அப்ப வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அர்த்தம். இங்கதான் மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும் பஸ்காவோட இறையியல் அர்த்தமே தலைகீழா மாற்றி எழுதப்பட்டது. எப்படி? யூதர்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் எப்படி விடுதலையை கொடுத்துச்சோ அதே மாதிரி இயேசுதான் தேவ ஆட்டுக்குட்டின்னு கிறிஸ்துவம் சொல்லுது. லாம் ஆஃப் காட். ஆமா, அவரோட ரத்தம் மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்குதுன்னு நம்புறாங்க. இயேசுவோட கடைசி இராபோஜனம், அதாவது லாஸ்ட் சப்பர் கூட ஒரு பஸ்கா விருந்துதான்னு சொல்வாங்கல்ல. ஆமா, புதிய ஏற்பாட்டின்படி இயேசு தன்னோட சீடர்களோட சாப்பிட்ட கடைசி உணவு ஒரு பஸ்கா சேடர் விருந்து. ஓகே. அந்த விருந்துல அவர் புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அதுக்கு ஒரு புத்தம்புது அர்த்தத்தை கொடுக்கிறார். அப்பத்தை இது என்னுடைய சரீரம்னோ, ரசத்தை இது என்னுடைய ரத்தம்னோ சொல்றார். மிகச்சரி. இதுதான் கிறிஸ்துவ வழிபாட்டுல முக்கிய இடம் பிடிக்கிற திருவிருந்து சடங்கோட ஆரம்பம். அப்ப பண்டிகையோட மைய நோக்கமே மாறிடுச்சு. முற்றிலும். எகிப்திலிருந்து கிடைச்ச தேசிய விடுதலையை நினைவு கூர்றதிலிருந்து இயேசுவோட மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமா கிடைக்கிற ஆன்மீக விடுதலையை கொண்டாடுறதா மாறிடுச்சு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் ஒரு வீட்டு வாசல்ல பூசப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் காப்பாத்துச்சு. ஆமா. ஆனா கிறிஸ்தவ இறையியல் படி இயேசுவோட பலி ஒட்டுமொத்த மணிக்குலத்தையும் காப்பாத்துற ஒரு உலகளாவிய பலியா பார்க்கப்படுது. அப்போ மூல வார்த்தை ஒண்ணுதான். ஆமா, ஆனா கொண்டாட்டத்துக்கான காரணம், அர்த்தம், நேரம் எல்லாமே முற்றிலும் வேற. அப்போ பஸ்காங்கிற ஒரே ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சு நாம எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கோம் பாருங்க. எகிப்துல விடுதலையை குறிச்ச ஒரு பலிச்சடங்க ஆரம்பிச்சது. ஆமா, ஒரு பெரிய வரலாற்று நெருக்கடிக்கு பிறகு வீடுகள்ல கதை சொல்ற ஒரு அறிவார்ந்த சடங்கா மாறிச்சு. சரி. கடைசியா இன்னொரு உலக மதத்தோட மைய பண்டிகையா முற்றிலும் புதிய அர்த்தத்தோட மறுபிறவி எடுத்திருக்கு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. மரபுகள்ங்கிறது அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிற அசைவில்லாத பொருள் கிடையாது. அவை உயிரோட்டம் உள்ளவை. காலத்துக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு புது புது அர்த்தங்களை பெற்று பல ஆயிரம் வருஷங்களா தங்களை தக்க வச்சுக்குது. அந்த மாற்றம் தான் அதோட உண்மையான பலம். நிச்சயமா. இது உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு மதத்தோட மிக முக்கியமான பண்டிகையை கொண்டாட வேண்டிய மைய இடமே, அதாவது தேவாலயம், அழிஞ்சு போனப்போ அவங்க உடல் ரீதியான பலிய கைவிட்டுட்டு அத வீட்ல செய்யக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஆன்மீக சடங்கா மாத்தினதை நாம பார்த்தோம். ஒரு பொருளை ஒரு கதையால மாத்தினாங்க. உங்க சொந்த வாழ்க்கையிலயோ உங்க குடும்பத்திலயோ சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாறினதால நீங்க மாத்தி அமைச்ச அல்லது புது அர்த்தம் கிடைச்ச மரபுகள் ஏதாவது இருக்கா? ஆமா. ஒரு விஷயத்தோட அசல் சூழல் காணாம போன பிறகும் அதோட ஆன்மாவை உயிரோட வைக்க நினைவுகளும் கதைகளும் சடங்குகளும் நமக்கு எப்படி உதவுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.